அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ10 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது அம்பாள் ஆட்டோ மாருதி சுசுகி ஷோரூம்ல கோயம்புத்தூர்ல புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2021க்கான ஃபேஸ் லிஃப்ட் ZXi Plus AMT வேரியண்டோட. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் இந்தியாவுடைய ஃபேவரட் ஹேட்ச்பேக்காக இருந்திருக்கு 2005 லான்ச் பண்ணதுலேருந்து. 2 வருஷத்துக்கு முன்னால் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டை அன்வீல் பண்ணாங்க. ஆனால் இப்போது 2021 இந்த தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்விஃப்டோடைய ஃபேஸ் லிஃப்ட்டும் வந்தாச்சு. ஃபேஸ் லிஃப்டோட சேர்த்து ஒரு சில புதிய ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க மற்றும் என்ஜின் பவரும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ரிவ்யூக்குள்ளே போகலாம். புதிய ஃபேஸ் லிஃப்டட் ஸ்விஃப்ட்டை பற்றி பேச போனால் எக்ஸ்டீரியர் லுக்கை பொறுத்த வரைக்கும் முன்ன போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. ஓவரால் டிசைன் லாங்குவேஜ், டைமென்ஷன்ஸ் மற்றும் லுக்கை பொறுத்தவரை இது ஒரு ஃபேஸ் லிஃப்டட் அப்டேட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியான மாற்றங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசியால் டாப் அண்ட் ZXi Plus வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லாம்ப்ஸ் வித் LED DRL ஸ்டாண்டர்டாக வருது. ஆனால் ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் எப்பவும் போல ஹாலோஜன் யூனிட்ஸ் தான் வருது. இருக்கிறதுலே பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிரில்லோடைய டிசைன் பேட்டர்னை மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்டரில் ஒரு குரோம் பீமும் பொறுத்திருக்காங்க. மற்றபடி எல்லா விதத்திலையும் புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் மாடல் போலவே தான் இருக்குது லுக்கு பொறுத்தவரை. மேலும் ஒரு அடிஷனல் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ரூஃப் கலர். ZXi Plus மற்றும் ZXi Plus AMT வேரியண்ட்டுகளில் மட்டும் கான்ட்ராஸ்ட் ரூஃப் கலர் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் ரூஃபுடைய பிளாக் கலர் ORVMஸ்க்கும் கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க. மற்றும் முன்னே இருந்த அதே 15 இன்ச் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்ஸில். அலாய் வீல் டிசைன்லேயும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்விஃப்டினுடைய பேக் சைடு வந்தீங்கன்னா அதை விட எந்த ஒரு வித்தியாசமும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பேக் சைடில் மாற்றங்களே இல்லை. அதே C ஷேப்ட் LED டெயில் லேம்ப்ஸ் எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் ரியர் ஃபேசியாவை பார்க்கும்போது இந்த தேர்ட் ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் Volkswagen போலோ போன்ற கார்களை ஞாபகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேரியண்ட் பேட்ஜிங்கும் கிடையாது டெயில் கேட்டில். பேக் பம்பரை பற்றி பேச போனால் முன்ன போல் டிசைன் எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மேலும் பேசிக் LXi வேரியண்ட்லேருந்தே 4 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் ஸ்டாண்டர்டாக வருது. பட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நம்பர் பிளேட் ஹவுசிங்கில் பொருத்தப்பட்டிருக்கு. ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்ஸில் மட்டும்தான் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அவைலபிளாக இருக்குது. அதே போல் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டிஃபாகர் ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓவரால் வெளித்தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. அதனால் இன்டீரியர் ஸ்பேஸ் மற்றும் கம்ஃபர்ட்லேயும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஆனால் மெயின் வித்தியாசங்கள் ஃபீச்சர்ஸ் மற்றும் என்ஜின் பவர். ஸோ இப்போது வண்டிக்குள்ளே போய் பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய ஃபேஸ் லிஃப்டட் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZXi Plus AMT டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்டட் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஸோ வெளியே வித்தியாசங்கள் நிறையா இல்லை, பட் ஓரளவுக்கு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியான வித்தியாசங்கள் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசைன், லேஅவுட், மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான். ப்ரீ ஃபேஸ் லிஃப்டட் ஸ்விஃப்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. டேஷ்போர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் அதே தான். இன்னும் கூடுதலாக இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் அடிஷனல் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த ஸ்டீரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, அதே ஸ்டீரிங் வீல் தான் வித் சில்வர் ஃபினிஷ் வருது. இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மற்றும் ZXi வேரியண்ட்டில் லெதர் ஃபினிஷோட வருது. ஸோ எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. பட் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ இந்த டாப் ஸ்பெக் ZXi Plus மற்றும் ZXi Plus AMT வேரியண்ட்ஸில் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். லாங் டிரைவ் போகும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனும் இப்போ இந்த டாப் ஸ்பெக் ZXi Plus மற்றும் ZXi Plus AMT வேரியண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில். ஸோ
இதுவும் ஒரு அடிஷனல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். மற்றபடி ஸ்டீரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வித் ப்ளூடூத் டெலிஃபனி எல்லாமே சேம் தான். ஸ்டீரிங்கோடைய ஃபீல், அட்ஜஸ்ட்மெண்ட், டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே முன்ன போல எக்ஸாக்ட்லி சேமாக தான் இருக்குது. இப்போ ஸ்டீரிங்க்கு பின்னாடி இருக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேச போனால் அஃப்கோர்ஸ் முன்ன போல சேமாக தான் இருக்குது. பட் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லி கலர் டிஎஃப்டி எம்ஐடி டிஸ்பிளே. ஸோ பலினோ மற்றும் சியாஸில் பார்த்தது போலவே ஒரு ஃபுல் கலர் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து ஒரு அடிஷ்னல் ப்ரீமியம் ஃபீலாக, அடிஷ்னல் ப்ரீமியம் லுக்காக கொடுக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் வார்னிங் இது போன்ற எல்லா விதமான டிஸ்பிளேயும் இதில் காட்டுது. இக்னிஷன் சுவிட்ச் பொசிஷன் ஆன் மற்றும் டைம், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், கியர் இண்டிகேட்டர் போன்ற எல்லாமே இதில் காட்டுது. 2 ட்ரிப் மீட்டர் இருக்குது, ட்ரிப் மீட்டர் ஏ மற்றும் ட்ரிப் மீட்டர் பி. ஸோ இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வேண்டாம். இந்த வண்டியில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் எவ்வளோங்கிறது கூட காட்டும். ஓவரால் மைலேஜ், எஃபிஷியன்சி போன்ற எல்லாமே காட்டுது. டிரைவிங் டைம், அது டோட்டல் ஐடில் ஸ்டாப் டைம் மற்றும் ஒரு டிஜிட்டல் ரீதியாக ஒரு அனலாக் டிஸ்பிளே காட்டுது கிளாக்குக்கு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. மோஷன் ஒரு டிஸ்பிளே காட்டுது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டி எந்த டைரெக்ஷனில் நோக்கி போகுதுங்கிறது கூட மோஷன் ரீதியாக காட்டுது இது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இது. அதை தவிர பவர் மீட்டர், டாக் மீட்டர் போன்ற எல்லா டிஸ்பிளேயும் இதில் வந்துடுது. இந்த டிஸ்பிளே எல்லாமே நம்ம பலினோலையும் சியாஸ்லையும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே டிஸ்பிளே இதில் வந்திருக்கு. அண்ட் ஆக்சிலேட்டர் மற்றும் பிரேக்கோடைய கிராஃப் மீட்டர்ஸும் இதில் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. நிறையா கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ் எஃபிஷியன்சி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸுக்கு அதிகமாகவே இந்த டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த டாப் ஸ்பெக் ZXi Plus மற்றும் ZXi Plus AMT வேரியன்ட்ஸில் வருது. அண்ட் மீதி வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதே போன்ற அனலாக் டிஸ்பிளேஸ் தான் வருது, ரெட் பேக் லைட்டிங்கோட. ஸோ எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. பேசிக் மாடல் எடுத்தாலுமே ப்ரீமியமாக தான் இருக்குது இதோடைய லுக். ஸோ அவ்வளோதான். வைப்பர் கண்ட்ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் வைப்பர் ஃபங்க்ஷன் இன்னும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் வரலை. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதுவும் ஆல் ரைட், இட் இஸ் ஓகே. சென்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேஜில் இருக்கிறது இந்த 7-inch ஸ்மார்ட் பிளே ஸ்டுடியோ டச் ஸ்கிரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். இந்த டச் ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் பேச போகிறோம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் மாருதி சுசுகியினுடைய ஸ்மார்ட் பிளே கனெக்ட் ஆப் கனெக்டிவிட்டியோடையும் வருது. ஸோ இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே இன்ட்யூட்டிவாக இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, ஈஸி டு ரெஸ்பாண்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸில் 6 ஸ்பீக்கர்ஸ், அதாவது 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்வீட்டர்ஸ் வருது. ஆடியோ குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது, பட் இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். டச் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு யூஸ், வெரி வெரி கன்வீனியன்ட். 2 ரோட்டரி நாப் தான் இருக்குது. சென்டரில் இருக்கிறது ரோட்டரி நாப் மாதிரி தான் இருக்கும், பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. மற்றபடி 4 பட்டன்ஸ் இருக்குது. மோடு பார்த்தீங்கன்னா டைரெக்ஷனல் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டனுங்கிறது தான் மோடு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ரீசர்க்குலேஷனுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏசி ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் பட்டன் இந்த ரைட் சைடில் இருக்குது. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்லி ஆஃப் பட்டன். ஆஃப் பண்ணாலுமே இங்கே டிஸ்பிளே ஆக்சுவலாக காட்டுது, எப்போவுமே காட்டும். ரீசர்க்குலேஷன் மற்றும் டைரெக்ஷனல் ஃப்ளோவுடைய டிஸ்பிளே இங்கே காட்டிட்டு தான் இருக்குது. மேலும் இங்கே லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோலருக்கு நடுவுலையே ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர் மற்றும் ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகருக்கான பட்டன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கு நாபில் சென்டர்லேயே ஆட்டோ ஏசினுடைய பட்டனும் கொடுத்துருக்காங்க இங்கே சென்டரில். ஸோ எவ்வளோ காம்பேக்டாக டிசைன் பண்ண முடியுமோ, எவ்வளோ கன்வீனியண்ட்டாக டிசைன் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய பெனிஃபிட். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் கன்சோல் ஆஃப்கோர்ஸ் முன்ன போல் எக்ஸாக்ட்லி சேம் தான். இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வருது மற்றும் இந்த சைடு ரைட் சைடில் USB ஆக்ஸ் போர்ட்ஸும் வருது டச் ஸ்கிரீன் சிஸ்டமுக்கு. 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கப் ஹோல்டரில் வண்டியோடைய சாவியை நீங்கள் பார்க்கலாம். 2 சாவியுமே ஸ்மார்ட் கீ தான். இந்த மேனுவல் கீங்கிற விஷயமே கிடையாது இந்த ஸ்விஃப்டோடைய டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ப்ளூ பேக்ரவுண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக்குக்காக நல்லா இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஃபெசிலிட்டி. அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 5 ஸ்பீட் AMT கியர் லிவர். இந்த 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் நீங்கள் ஸ்விஃப்ட்டில், டிசைரில் மற்றும் இக்னிஸில் ஸ்டாண்டர்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதே கியர் பாக்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. இப்போது அதே டிசைரில் இருக்கிற டியூவல் ஜெட் நான் டர்போ சார்ஜ் 1.2 லிட்டர் K சீரிஸ் பெட்ரோல் இன்ஜினும் இப்போ ஸ்விஃப்ட்டுக்கு வந்துருச்சு கூடுதலான பவரோட. ஸோ என்ஜினை பற்றி அப்புறம் பேசுவோம். இந்த டிரான்ஸ்மிஷனை பற்றி பேச போனால் இது ஒரு 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் வித் மேனுவல் மோட்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேனுவலாக கூட நீங்கள் கியர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 1Mங்கிறது இங்கே காட்டும். நீங்கள் ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி உங்களோட கியர் ஈஸியாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக கியர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. டிரைவ் மோட், நியூட்ரல் மோட், ரிவர்ஸ் மோட், இவ்வளோ தான் இந்த AMT கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ரொம்பவே கன்வீனியண்ட்டாக, ஈஸியாக, ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த என்ஜினோட மேலும் கூடுதலாக இன்னும் ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் லிவர்.
இங்கே சின்னதாக ஸ்டோரேஜ் பேட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பெருசாக எந்த ஐட்டமும் வைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இங்கே தான் லொக்கேட் ஆகுது. ஹேண்ட் பிரேக்குக்கு க்ரோம் டிப் கொடுத்துருக்காங்க டாப் ஸ்பெக் வேரியன்ட்ஸில். மற்றும் ஹேண்ட் பிரேக்குக்கு பேக் சைடில் இங்கே ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்காக. இப்போ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க சீட்ஸோட லுக்குக்கு மற்றும் கம்ஃபர்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய போல்ஸ்டர்ஸ், நல்ல ஸ்போர்ட்டியான ரகடான சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்டியாக அக்ரெசிவாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீட்ஸ் ப்ராப்பரான கம்ஃபர்ட் மற்றும் சப்போர்ட் தருது. பெரிய சைஸ் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டாப் ஸ்பெக் வேரியண்ட்டுங்கிறதுனால பேக் சீட்ஸுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டிரைவர் டோரில் பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் VXI மிட் ஸ்பெக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வருது. பட் இது டாப் ஸ்பெக் ZXI ப்ளஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால 1 டச் டவுன் மற்றும் 1 டச் அப் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஆட்டோ ஃபோல்டிங் ORVMs ZXI வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு கூடுதல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர். ஸ்டீரிங்க்கு ரைட் சைடு வந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கூடுதலான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் ஆட்டோ என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் சிக்னலில் போய் நிறுத்துறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ஜினை கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் பட்டனோ எதுவுமே ப்ரெஸ் பண்ண அவசியம் இல்லை. கிளச் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அல்லது இந்த AMT பொறுத்த வரைக்கும் பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். இது என்ன பண்ணுதுன்னா பேசிக்கலாக ஃபியூல் கன்சம்ஷனை குறைக்குது, எக்கனாமியை, எஃபிஷியன்சியை, மைலேஜை கொஞ்சமாக கூட்டுது. ஸோ இது ஒரு கூடுதல் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் மைலேஜுக்காக. அதை தவிர பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்பெக் ZXI ப்ளஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வித் ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் இது AMT வேரியண்ட்டுங்கிறதுனால இந்த சேஃப்டி ஃபீச்சர் கூடுதலான நம்பிக்கையை தருது. அண்ட் ரொம்பவே நல்லாவும் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலர் ரோட்டரி நாப் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. மிட் ஸ்பெக் வேரியண்ட்லேருந்து இந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்டாக வருது புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில். இப்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, EBD மற்றும் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்டாக பேசிக் மாடலேருந்தே வருது புதிய ஸ்விஃப்ட்டில். ஸோ ஓவரால் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஸ்பீட் லிமிட்டுக்கு உள்ளே நீங்கள் ஓட்டினீங்கன்னா நல்லா சேஃபாக இருக்கலாம். தென் ரூஃபை நோக்கி வந்தீங்கன்னா மேனுவல் டே நைட் IRVM ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க எல்லா வேரியண்ட்லேயுமே புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில். ஸோ நைட் டைமில் நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். தென் சன் வைசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் பேசஞ்சர் சைடில் சன் வைசருக்கு வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கன்வீனியன்ட் டச். ஆனால் கேபின் லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இந்த எல்லோ கேபின் லைட் வருது. பேக் சீட்ஸுக்கு எந்த விதமான இன்டீரியர் கேபின் லைட் கொடுக்கல. இது ஒரு சின்ன மிஸ்ஸிங் பாயிண்ட், பட் இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஓகே. அதை தவிர பார்த்தீங்கன்னா புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் இப்போ மிட் ஸ்பெக் VXI வேரியண்ட்லேருந்தே வருது ஸ்டாண்டர்டாக. ஸோ எந்த ஹைட்டில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டிரைவிங் பொசிஷன் செட் பண்ணிக்கலாம். மேலும் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் இருக்கிறது மேலும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இவ்வளோதான் புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டினுடைய கேபின் ஃபீச்சர்ஸ் மற்றும் இன்டீரியர் கன்வீனியன்ஸ். இப்போது பேக் சீட்டுக்கு போய் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஸோ புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டினுடைய பேக் சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டேஷ்போர்டோடைய லுக். முன்னை விட ஸ்லைட்டான அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, மைல்டான ஃபீச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே ப்ரீமியமாக இருக்குது ஓவரால் லுக், டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ். க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் இந்த TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போன்ற ஃபீச்சர்ஸ் மேலும் ப்ரீமியம் ஃபீலை இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் தேவையான அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸும் இப்போ இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டினுடைய மிட் ஸ்பெக் வேரியண்ட்லேருந்து அவைலபிளாக இருக்குது. பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச போனால் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் டீசெண்டாக இருக்குது. ரொம்ப அதிகமான லெக் ரூம் அப்படின்னு கிடையாது. என்னுடைய ஹைட் 5'11", அதாவது 5 அடி 11 அங்குலம். அதுக்கேற்ற மாதிரி தான் டிரைவர் சீட் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு பேக் சீட் லெக் ரூம் நல்லாவே இருக்குது. மேலும் பேக் சீட் கம்ஃபர்ட்டும் நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குது, பட் அப்படி இருந்தாலும் கம்ப்ளீட்லி ஃபைன். ஒரு காம்பேக்ட் ஹேட்ச்பேக்கு இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பழைய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டை விடவே லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளாக நீங்கள் லாங் டிரைவ்ஸ் கூட இதில் ட்ராவல் பண்ணலாம். மேலும் டாப் ஸ்பெக் ZXI மற்றும் ZXI ப்ளஸ் வேரியன்ட்ஸில் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் பேக் சீட்டுக்கும் கொடுக்கறதுனால மேலும் சேஃப்டியும் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. எல்லா வேரியண்ட்லையுமே 4 பேசஞ்சர்ஸ்க்கு 3 பாயிண்ட் சீட் பெல்ட் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ சேஃப்டி பொறுத்த வரையும் கவலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க.
உங்களுடைய குழந்தைகளுடைய சேஃப்டிக்காக. பட் ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டோர்ஸில் நீங்கள் ஆல்ரெடி ஃபேப்ரிக் ஃபினிஷ் பார்த்தீங்க டோர் ஆம்ரெஸ்ட்டில். பட் பேக் டோரினுடைய ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஃபேப்ரிக் பேடிங் எதுவுமே கொடுக்கல, மற்றும் சில்வர் ஃபினிஷ் கான்ட்ராஸ்ட் ஃபினிஷ் எதுவுமே கொடுக்கல. ஒரு பேசிக் பிளாக் டோர் பேடாக தான் இருக்குது. எந்த விதமான கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. அப்படி இருந்தாலுமே VXI வேரியண்ட்லேருந்தே பவர் விண்டோ ஸ்டாண்டர்டாக வருது, மற்றும் மிட்ஸ்பெக் வேரியண்ட்லேருந்தே இந்த குரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டில்ஸும் அவைலபிளாக இருக்குது. மேலும் ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோவினுடைய சைஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு அவுட்டர் வியூ பெருசாக கிடைக்காது. பட் இருந்தாலும் அடல்ட்ஸுக்கு கம்ப்ளீட்லி ஃபைன், ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ பேக் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான். ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் பொறுத்த வரைக்கும் புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டில் டேஷ்போர்டுடைய சைஸ் டீசெண்டாக இருக்குது, மற்றும் எல்லா டோர்ஸ்லையுமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. பேக் டோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான சைஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் ஓவரால் கம்ஃபர்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியினுடைய பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்டினுடைய டெயில் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டாப் அண்ட் மாடல்களில் எலக்ட்ரானிக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேசிக் மாடல்களில் டிரைவர் ஃபுட்வெல்ல மெக்கானிக்கல் லிவர் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 268 லிட்டர் லக்கேஜ் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி கொடுக்குது. லோடிங் லிப் கொஞ்சம் ஹையாக இருக்குது. மேலும் பூட் ஃப்ளோர் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. அதனால் ஹெவியான சாமான் தூக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த டாப் ஸ்பெக் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைய காலகட்டத்தில் ஒரு சில ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் கூட இந்த 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட் ஃபங்க்ஷன் கொடுக்கறதில்ல. ஸோ ஒரே நிமிஷத்தில் இந்த 2 சீட்டையும் மடக்கி பார்த்துடலாம். இந்த ஷோல்டர் டேக்ஸை இழுத்தீங்கன்னா ஈஸியாக ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பேக் சீட்ஸ் ரெண்டையுமே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணாலுமே ஒரு ஃப்ளாட் லோடிங் பே கிடைக்கிறது கிடையாது. ஆனாலும் ஒரு லார்ஜ் லோடிங் பே கிடைக்குது. பெரிய சாமான் எதுவாக இருந்தாலுமே பார்சல் ட்ரே கழட்டிட்டு ஈஸியாக லோடு ஏற்றிட்டு போயிடலாம். பூட்டினுடைய லெஃப்ட் சைடில் ஒரு பூட் லேம்பும் லக்கேஜ் ஹுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பூட்டினுடைய ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனபிள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய டூல்ஸ் மற்றும் ஜாக்குக்காக. இது ஒரு ரொம்பவே நீட்டான பேக்கேஜிங். பூட் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் ஸ்டீல் ஸ்பேஸ் சேவர் ஸ்பேர் வீல் தான் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியண்ட்லையும் இதே வீல் சைஸ் தான் வருது. ஸோ அதனால் டெம்பரரியாக 80 km/h ஸ்பீடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்டினுடைய பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும். இப்போது இந்த ஸ்விஃப்டினுடைய என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். இந்த 3rd ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்டினுடைய லைட்டான பானட்டை திறந்து பார்த்தா எப்பவும் போல் ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் K சீரிஸ் பெட்ரோல் என்ஜின் தான் இருக்குது. ஆனால் இப்போது இந்த என்ஜினை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 90 PS மேக்ஸிமம் பவரும் 113 Nm மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது முன்னே இருந்ததை விட அதிகமான பவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா வேரியண்ட்டுகள்லையும் என்ஜின் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டட் என்ஜின் முன்னை விட இன்னும் ஸ்மூத்தாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மைலேஜும் கூடுதலாக கிடைக்கும். மேலும் இப்போது இந்த என்ஜினுடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணதுனால பிக்கப் இன்னும் அசத்தலாக இருக்கும். இந்த ஸ்விஃப்டினுடைய லைட் வெயிட் பாடினால ஆக்டிவ் சேஃப்டிக்காக AMT மாடல்களில் மட்டும் ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ஹில் ஹோல்டு போன்ற ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க புதிய ஸ்விஃப்ட்டில். ஸோ புதிய ஸ்விஃப்டினுடைய என்ஜினை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் வித்தியாசங்கள். இப்போ இந்த புதிய ஸ்விஃப்டினுடைய விலையை பற்றி பேசுவோம். 2021க்கான மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ZXi Plus AMT டாப் ஸ்பெக் மாடல். ஸ்விஃப்ட்டுங்கிற பிராண்ட் நேம் பொறுத்த வரைக்கும் யாருக்குமே எந்த அறிமுகமும் தேவையில்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கார் டிரைவர்களுமே அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஒரு ஸ்விஃப்ட்டை ஓட்டி பார்த்துருப்பாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இந்தியாவுடைய ஃபேவரட் ஹேட்ச்பேக். இப்போ இந்த ஃபேவரட் ஹேட்ச்பேக்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புதிய கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் என்ஜின் பவரையும் கூட்டியிருக்காங்க. அப்படி பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலுமே பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கு மேனுவல் அல்லது ஆட்டோமேட்டிக் எந்த மாடல் நீங்கள் எடுத்தாலுமே தாராளமாக 23 km/லிட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். பட் இந்த 3rd ஜென்ரேஷன் ஸ்விஃப்ட்டை பொறுத்தவரை குறைகள் இல்லாமல் இல்லை. புதிய மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் சேஃப்டி ஃபேக்டரை பொறுத்தவரை கூட டீசெண்டாக தான் இருக்குது. ஸ்பீட் லிமிட்டுக்கு உள்ள ஓட்டுற வரைக்கும் இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் தவிர இந்த புதிய ஸ்விஃப்ட்டை நோக்கி உங்களை ஈர்க்கக்கூடிய விஷயம் அம்பால் ஆட்டோவினுடைய IPL சீசன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். எல்லா மாருதி கார்களுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய 3rd ஜென்ரேஷன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு 48,100 ரூபா வரைக்கும் ஸ்பெஷல் கன்சியூமர் ஆஃபர் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.